வேகமும், நல்ல ஒரு ஆற்றலும், நல்ல ஒரு செயல்திறனும் உள்ள ஒரு அருமையான ராசி அப்படின்னா இந்த மேசராசி என்பவர்களை சொல்லலாம். இவங்களுக்கு இந்த சனி பயிற்சியின் மூலியமா என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது? ஏன்னா 7.5 சனி காலம் துவங்கி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 10, 11க்குரிய சனி பகவான் வரும் 6/3/2026 அன்று 7.5 சனியாக முதல் சுற்றாக விரய சனியாக வந்து அமரும்போது என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க போகிறாங்க, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், என்னென்ன விஷயம்லாம் பாதகமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு நீச்சம் பெறக்கூடியவர் சனி பகவான், அவர் விரயஸ்தானத்தில் வந்து அமரும்போது என்னென்ன மாற்றங்கள் நிகழும், முன்னேற்றமாக அமையுமா பாதகமாக அமையுமா, எந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருக்குது அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் நீச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி இந்த மேசராசி. அதனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விரயத்தில் வந்து அமர்வது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். வழிபாடுகள் மூலிமா இதெல்லாம் சரி செய்து கொள்ளலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆண்டு துவக்கத்திலேயே சனி பயிற்சி 2.5 ஆண்டு காலமாக விரய சனியாக வந்து அமரும்போது தனஸ்தானத்தில், சத்ருஸ்தானத்தில், பாக்கியஸ்தானத்தில் பார்வையிடும்போது சகல காரியமும் தடைபட்டு அதுக்கப்புறம் நிறைவேறுற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். தொழிலில் கூட முக்கியமான முடிவு எடுக்கும்போது சின்ன சின்ன தடைகள், கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை வரும். ஏன்னா சனி பகவான் ராசியில் இருக்கும்போது சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார், தடைகளை கொடுப்பார். அதுக்கப்புறம் தான் மனம் கொஞ்சம் பக்குவப்பட்டதுக்கப்புறம் நல்ல நல்ல விஷயங்களை கொடுப்பார். அதனால் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று சொல்லுவாங்க. சனி பிடித்தால் யார் சரி செய்வாங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். இந்த விஷயத்துக்கு நம்ம பின்னாடி விளக்க சொல்லியிருக்கோம். அதுக்கு இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். தொழிலில் முக்கியமான முடிவுகள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. சனி முழுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு வந்து அதிர்ஷ்டத்தையோ அல்லது டக்குன்னு செய்யறதுக்குமான ஒரு வாய்ப்பையும் அந்த காலகட்டத்தில் கொடுக்காது. எல்லா விஷயத்துக்காகவும் கொஞ்சம் போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இப்படி போராடி பல இடைஞ்சல்களை தாண்டி அதுக்கப்புறம் தான் நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் ஒரு சில விஷயங்கள் வரும், சின்ன சின்ன தடைகள் வரும். அதற்காக நீங்கள் கொஞ்சம் போராடி அதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்லாம் விட்டுட்டு போகிற மனநிலை வந்தது அப்படின்னா இடைஞ்சலாக முடிஞ்சிடும். எல்லாத்துலேயுமே தக்க வைத்துக்கணும், அந்த தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் உடல் உழைப்பு அதிகம் போடுங்க, உங்களுடைய முயற்சி அதிகம் போடுங்க. எதையுமே கைவிடாமல் முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா வெற்றி காத்துட்ருக்கு. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. பணி செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். செய்கிற வேலையில் கூட கொஞ்சம் ஆசை அதிகமாகும். அவங்கள சந்தித்தோம்னா நமக்கு டக்குன்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், அவங்கள சந்தித்தோம்னா உங்களுக்கு வந்து சம்பள உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஆசை வார்த்தைகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். அதை நம்பி நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு சில முதலீடுகளை போட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் நஷ்டமாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு ஆசைகளை தவிர்த்துட்டு உங்களுடைய உடல் உழைப்பை போட்டிங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அமையும். நேர்மையான பாதையில் போங்க. சனி பகவான் நீதிமான். நேர்மை தவறி நீங்கள் எங்கே செயல்பட்டீங்கன்னாலும் உங்களுக்கு இடைஞ்சலாக முடிஞ்சிடும். அதனால் முடிந்த அளவுக்கு நேர்மையான வழியில் போங்க. தேவையில்லாத ஆசைகள்லாம் ஒரு சிலர்லாம் தூண்டுவாங்க, நாம் இந்த வழியில் போனால் டக்குன்னு முன்னேறலாம், நல்ல லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடைஞ்சல்கள் இந்த காலகட்டத்தில் வரும். எப்பவுமே உங்களுடைய வழியை நீங்கள் மறந்துட வேணாம். இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத இடைஞ்சல்கள்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் உங்களுக்கு ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களுடைய இலக்கு என்னவோ அதை நோக்கி பயணிங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி உங்களுக்காக காத்துட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் இவ்வளோ இடைஞ்சலை கொடுப்பார். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் அடுத்தவங்ககிட்ட தேவையில்லாத பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கடன் வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி யாருக்காவது முன் ஜாமீன் போடுறீங்க, மற்றவங்க கடன் வாங்குறாங்க, அதுக்கு போய் நீங்கள் ஜாமீன் போடுறீங்க, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி ஒரு சிலர்லாம் தொழிலில் டக்குன்னு வளர்ச்சி பெறலாம் அப்படின்னு ஆசை வார்த்தை சொல்லி உங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னா அதையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. புதுசாக முதலீடு போடுறீங்க, தொழிலை பெருசாக பிரம்மாண்டமாக செய்யலாம் அப்படின்னு ஒரு சிலர்லாம் கூப்பிட்றாங்க அப்படின்னா டக்குன்னு அதில் இறங்க வேண்டாம். மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுத்தி எப்படி இருக்குது, கோச்சார ரீதியான பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு முறை ஜோதிடர்கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு அப்புறமேட்டுக்கு முடிவெடுக்கிறது நல்லது. அதே மாதிரி யாருக்கிட்டையும் வந்து அதிகம் பேசுகிறதையே அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா அதிகம் நீங்கள் பேச பேச அவங்க தேவையில்லாத ஆசையை உங்கள் மனதுக்குள்ளே ஆள் மனதுக்குள்ளே திணிச்சிடுவாங்க. அது நிறைவேறலை, தடையாக முடியுது, பிரச்சனையாக முடியுது அப்படின்னா தேவையில்லாமல் நீங்கள் அதிகமாக சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. அது உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொஞ்சம் இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஏற்படும். அதனால் எடுக்கிற காரியங்கள் வின் பண்ணாதானே மனசுனுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஆனால் இந்த காலகட்டத்தில் எடுக்கிற காரியம்லாம் சின்ன தடையாகவே முடிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் பலவீனமாயிருவீங்க. போராடக்கூடிய அந்த தெம்பு இல்லாமல் போயிடும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். உறவினர்கிட்ட பேசும்போது கூட தேவையில்லாத பகையை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அமைதியாக இருக்கிறது நல்லது. சகிப்புத்தன்மையை அதிகம் வளர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இறங்குங்க. கடந்த காலத்தில் இருந்த மாதிரி எடுத்தவங்க கவத்தனை டக்கு டக்குன்னு பேச வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பண விவகாரங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. யாருக்காவது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஏதாவது வரவு செலவு வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும். இந்த சனி பயிற்சி எங்களுக்கு என்னென்ன மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த சனி பயிற்சியிலேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா சனிக்கிழமை தவறாமல் பைரவருக்கு ஒரு 3 தீபம் போட்டு, அதுவும் நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபடுங்க. சிவப்பு அரளிய மாலை வாங்கி அதை பைரவருக்கு சாட்டி வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த மேசராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால தொழிலில் எதெல்லாம் தடையாக இருந்ததோ அதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு வெற்றியாக அமையும். மண்ணை தொட்டாலும் பொண்ணாகக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் உடல் உழைப்பை கொஞ்சம் அதிகமாக போடணும். உங்களுடைய முயற்சியில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும். அந்த இடைஞ்சல்களை கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அணுகுனீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. பெரிய மனிதர்களுடைய அன்பு ஆதரவெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதோடு கூட வீட்டில் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வெளிநாடு வெளியூருக்கு செல்லக்கூடிய யோகம்லாம் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம். பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. உடல் உழைப்பு அதிகமாக போகிறதுனால மனசோர்வு, உடல் சோர்வு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் ஆரோக்கிய ரீதியாகவும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கற்பக விநாயகரை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா அதிர்ஷ்டக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும். கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த காலகட்டத்தில் வள வருவீங்க. தேவையில்லாத விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தலையிட வேண்டாம். புதுசாக வண்டி வாகனம் வாங்குறீங்க அல்லது புதுசாக ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது. வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மார்ச் 6 முதல் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். எந்த வேலையெல்லாம் இழுபறியாக இருந்ததோ அந்த வேலையில் அந்த காலகட்டத்தில் நீங்கள் கையில் எடுப்பீங்க. ஓரளவுக்கு உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். அப்படின்னாலும் கூட புதிய முயற்சியை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். வேலையில் கூட கொஞ்சம் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, மனம் எந்நேரம் கொஞ்சம் குழப்பமாகவே இந்த காலகட்டத்தில் தென்படும். புதுசாக வண்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்கிடுவீங்க. அதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. சொத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த சொத்தை வாங்கிடுவீங்க. ஆனால் மனதில் ஒரு தேவையில்லாத குழப்பங்கள், ஒரு நிம்மதி இல்லாத மனநிறைவு இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். கவனமாக இருக்கிறது நல்லது. கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சூரியன் உங்களுக்கு சிறப்பான இடத்துல இருக்கிறார். அதனால் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சங்கடங்கள் வந்தாலும் அந்த சச்சரவுகளில் இருந்து போராடி
வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். கையில் பணப்புழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணால் சரி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அறிந்து இந்த காலகட்டத்தில் சரி பண்ணுவீங்க. அதனால் ஓரளவுக்கு சிறப்பான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. ஒரு சிலருக்கு இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக அரசியல் துறையில் இருக்கிறவங்களால ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு லாபஸ்தானத்தில் வந்து அமரும்போது செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரும். அதோடு கூட அதற்கேற்றாற் போல் வருமானமும் ஒரு பக்கம் கிடைக்கும். புதுசாக தொழில் தொடங்குறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. சனி பயிற்சிக்கு அப்புறம் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க